வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆஸ்கியா கார்டனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் அறுவடை தான் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம கார்டனில் காய்ச்சிருக்க பச்சை கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறோம். அதை வந்து ஃபுல் வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். கத்திரிக்காய் செடி எப்படி வளர்க்குறது, அதற்கான பூச்சிலாம் வைக்காமல் அதற்கான முறை, அதை எப்படி பயிரிடுவது எல்லாத்தையும் பற்றி வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கத்திரிக்காய் சொத்தை விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், இப்போ நம்ம செடியில் இருக்க கத்திரிக்காயெல்லாம் அறுவடை செஞ்சிடலாம். பாருங்கள், நம்ம செடி எப்பயுமே நம்ம கத்திரிக்காய் செடி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காயுமே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பச்சை கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு பூச்சி தொல்லையுமே இந்த கத்திரிக்காயில் இல்லை. அதுக்கு நான் என்ன மருந்து அடிச்சிருக்கேன், அதுக்கு எப்படி அதோட ப்ராசஸ்ன்னு எல்லாத்தையும் வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நான் என்ன உரம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் செடியில் இருக்க முத்தின கத்திரிக்காய் எல்லாத்தையுமே பிச்சிடலாம். பிஞ்சாக இருக்க கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டு வச்சுட்டு இன்னொரு நாள் பிச்சுக்கலாம். பாருங்கள், நிறையா கத்திரிக்காய் பிஞ்சாகவும் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கத்திரிக்காய் பாதி பார்த்திங்கன்னா நல்லா முத்தின கத்திரிக்காயவே இருக்குது. இந்த முத்தின கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள், நம்ம அறுவடை செஞ்சு இன்றைக்கி வீட்டுக்கு கத்திரிக்காயை எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்கள், இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறதுக்காக முத்தின கத்திரிக்காயெல்லாம் பறிக்கிறோம். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக இருக்க மாதிரி இருக்குது. அதை நாளைக்கு அறுவடை செய்யும்போது நம்ம பிச்சுக்கலாம். இந்த பாருங்கள், நிறைய பிஞ்சு கத்திரிக்காயும் இருக்குது. நம்ம பிஞ்சு கத்திரிக்காய் இது, முத்தின கத்திரிக்காய் இதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தட்டி பார்த்தாலே தெரியும். அதில் சத்தம் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா அது நம்ம அறுவடை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பாருங்கள், இந்த கத்திரிக்காயில் எல்லாமே முள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா பெருக்கி நம்ம பார்த்து பிரிக்கணும். நான் பெரிக்கோல்லையே பார்த்திங்கன்னா கையிலலாம் முள் ரொம்பவே குத்திடுச்சு. இல்லை, நம்ம பெரிக்கோலில் மட்டும் கத்திரிக்காயை பார்த்து வரீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் செடி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன கலர் கத்திரிக்காய் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கத்திரிக்காய் செடி வச்சுருக்காங்க. அந்த கத்திரிக்காய் நீங்கள் வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம பறிச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா பார்த்திங்கன்னா முத்தின கத்திரிக்காய். நம்ம செடியில் பாதி பிஞ்சு கத்திரிக்காயாகவே இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடி வளர்க்குறதுக்கு நான் என்ன உரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாட்டு எருவு, சாணத்தால் உரம்ல நாட்டு எருவு, அது உரம், அந்த உரம் மட்டும்தாங்க போடுறேன். வேறு எந்த உரமுமே போட கிடையாது. நாட்டு எருவு மட்டும்தான் முழுக்க முழுக்க இந்த கத்திரிக்காய் செடிக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி மருந்து எதுவுமே அடிக்கிறது கிடையாது. பூச்சி விழுந்ததுன்னா பார்த்திங்கன்னா, எறும்புலாம் வராமல் இருக்கிறதுக்காக பூச்சி மருந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த பூச்சி மருந்து பவுடர் மட்டும் கத்திரிக்காய் செடி மேலே லைட்டாக தூவுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சொத்தையே விழுவாது. கத்திரிக்காய் செடியிலையும் சரி, கத்திரிக்காயிலையும் அதிக அளவில் சொத்தை விழுவாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தண்ணி ஊற்றுங்க. அதிக அளவு கத்திரிக்காய் செடிக்கு தண்ணி ஊற்றுறதன் மூலயமா கத்திரிக்காய் நல்லா செழிப்பாகவும் வளரும். கத்திரிக்காயில் பூச்சி தொல்லையே இருக்காது. பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடியிலுமே அப்படி தான். நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா பூ கொட்டாது. தண்ணி மேலேருந்து ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம செடி மேலேருந்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த பூ கீழே விழுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக அதோட வேரில் மட்டும் படுற மாதிரி தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுறதன் மூலயமா பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சொத்தையே விழாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா க்ரீன் கலராக இருந்தாலும் சரி, ப்ளூ கலர் கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, நல்லா டார்க் கலராக பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி நல்ல செழிப்பான கத்திரிக்காயாகவும் இருக்கும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக காய்க்கிறது நல்லாவே பெருசாகவே காய்க்கும். நம்ம தண்ணி எந்த அளவுக்கு விட்றோமோ அந்த அளவு தான் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். டுமாரோ மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்கியா கார்டன் டூர், ஆஸ்கியா கார்டனில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குமோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு டூர் மாதிரி போடுறேன். டுமாரோ மார்னிங் அந்த விளாக் போடுறேன். அந்த ஆஸ்கியா கார்டன் டூர் விளாக், அந்த விளாக் நீங்கள் பாருங்கள். மறக்காமல் விவசாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லிட்டு போங்க. விவசாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஒரு லைக் போட்டு விட்ருங்க. நீங்களும் கத்திரிக்காய் செடிலாம் வளர்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க.